ஜெய் சீதாராம். மணிராம்தாஸ் சாவணி என்கிறது அயோத்தியாவில் ஒரு பிரதானமான இடம். ராமானந்த சம்பிரதாயத்தில் மகந்த மணிராம்தாஸ் என்று ஒரு சாது இருந்தார். அவர் ஏகாக்கியாக ஒரு பிக்ஷுவாக இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை நிர்மாணம் பண்ணார். ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இங்க தினம் பிரசாதம் எடுத்துக்கிறா. ஆயிரம்ங்கிறது இங்க லிட்ரலா சொல்றேன். ஆயிரம் அப்படின்னா நிஜமாவே 1000 பேர் இங்க பிரதி தினமும் பிரசாதம் எடுத்துக்கிறா. 1000 பேர் இங்க அவளுக்கு வேண்டிய ஆகாரம் ரொட்டி முதலியவைகள்லாம் அவளே பண்ணிக்கிறா. வைராக்கியமா இருக்கிறவா, நித்திய அனுஷ்டானம் பண்றவா, ராமாயண பாராயணம் பண்றவா, அது மாதிரியான சாதுக்கள் இங்க வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இது சாருதாம். இங்க பார்த்தீங்கன்னா துவாரகாதீஷ், பத்ரிகாசிரமம், ராமேஸ்வரம் இதெல்லாம் இருக்கும். பூரி இந்த சன்னதியெலாம் இங்கே இருக்கும். இது ஒரு இடம், 3 இடம் மொத்தம் சேர்ந்தது. இதுக்கு அடுத்தது வேற ஒரு இடத்துக்கு போவோம். மணிராம்தாஸ் சாவணியினுடைய தொடர்ச்சி, அதுவும் சாதுக்களுடைய இடம். இது பக்கத்திலேயே இருக்கிறது. அங்கே விதவிதமான ராமமூர்த்திகளும் ராம சாலக்கிராமங்களும் ஏராளமாக இருக்கும். ஜெய் சீதாராம். இது மணிராம்தாஸ் சாவணியினுடைய தொடர்ச்சி. ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இருக்கிற இடம் சொன்னேன் இல்லையா? அவள் எல்லாருக்கும் அத்தியட்சகர் ஸ்ரீ நிருத்யகோபாலதாஸ் மகாராஜ். அந்த சந்த் இருக்கிற இடம் அது. அவர் வந்தால் இங்கே தான் எழுந்தருளுவார். ராமஜென்மபூமி ட்ரஸ்ட்லேயும் முக்கியமானவர். ராமானந்த சம்பிரதாயத்தில் இப்பொழுது இருக்கிற பீட்டாதிபதி. ராமருடைய சந்நிதி. பிரதி தினமும் இங்கே தான் திருவாராதனைலாம் விசேஷமாக நடக்கும். நிறைய சீதாராம யுகலம் இருக்கும். இங்கே சால கிராமங்களும் நிறைய இருக்கும். அவர் தான் பகவான் ராமானந்தர். மேலே இருக்கிற சித்திரங்கள்லாம் ராமானந்த பீட்டத்தில் ஆச்சாரிய புருஷாள். சூரதாஸ் ஜி. இவர் ரங்கநாதர், கோவிந்தராஜ பெருமாளும் கூட. என்ன எழுத்தாப்புல நடராஜா. பகவத்கீதை இந்த தூண்லையே பகவத்கீதை முழுக்க எழுதியிருக்கு. அத சப்தமோத்தியாயா ஸ்ரீ பகவானுவாச்ச மையா சக்த மனாஃப் பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. பகவத்கீதை முழுக்க இருக்கு. மார்பிள்ல பகவத்கீதை முழுக்க இருக்கு. திருதராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவः மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. பகவத்கீதை முழுக்க மார்பிள்ல இருக்கு. இது சீதா ரசோயி. 1000 சாதுக்கள் பிரதி தினமும் சாப்பிட்ற இடம், பிரசாதம் எடுத்துக்கிற இடம். அது 1000 சாதுக்கள். சீதாராம் சீதாராம் சீதாராம். ஜானகி காந்த ஸ்மரணம். மனுஷ்ய மாத்திரனுக்கு அசாத்தியமான காரியம். அந்த ஒரு காரியத்தை ஒரு பிக்ஷு செய்து காட்டியிருக்கிறார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் இன்றைய தினம் நமக்கு கிடைக்கிறது 24,000 ஸ்லோகங்கள். அத்தனை ஸ்லோகங்களையும் மார்பிள்ல அத்தனை ஸ்லோகங்களையும் பதிச்சிருக்கார். அதுதான் வால்மீகிய ராமாயண பவனம் என்று பெயர். இது ஒரு ராமாயண புஸ்தகம். இந்த மாளிகையே ஒரு ராமாயண புஸ்தகம். ராமாயண புஸ்தகத்துக்கு உள்ள பிரவேசிக்க போறோம். அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கார். ஒரே ஒரு பிக்ஷு. அடுத்த வேளை சோறு என்னன்னு அவருக்கு தெரியாது, எங்கன்னு தெரியாது. அது மாதிரியான ஒரு பிக்ஷு தன்னுடைய தபசு மூலமாக
இப்பேற்பட்ட அற்புதமான காரியத்தை பண்ணியிருக்கார். ராமாயணத்தில் உள்ள 24,000 ஸ்லோகங்கள், அதை தவிர சர்க்கத்துக்கு சர்க்கம் சித்திரம் எல்லாத்தோடையும் கூட இந்த வால்மீகிய ராமாயண பவனத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கிறார். அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஸ்ரீ ராமநாம பிரதிஷ்டை ஸ்ரீ அண்ணாமனுடைய ஷஷ்டியத்தை பூர்த்தியும் பொழுது ஸ்ரீ ராமநாம பிரதிஷ்டை உள்ளதான் நடந்தது. அந்த ராமநாம அதே போலவே பல கோடி ராமநாமம் உள்ள இருக்கு. இந்த ராமநாமத்தினுடைய ஸ்தானமாகவும் இது இருக்கு. ஜெய் சீதாராம். இங்க ஜெய் சீதாராம், இதுதான் வால்மீகி ராமாயணத்தினுடைய ஆரம்பம். மேல தெரியறது இல்லையா? பிரதம சர்க்கா தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் என்று அங்க ஆரம்பம். நமக்கு இங்க ஏதாவது ஸ்லோகம் பார்க்கலாம். ராமோபி பரமோதாரஹ சுமுக சுமஹாயசாஹ நச்சைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலஹ பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனః புனः நிவர்த்தயாமாஸ ததः பரதம் பரதாக்ரஜः சகாமம் அனவாப்யைவ ராமபாதௌ உபஸ்பிருஷன் நந்திகிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா. இவ்வாறு வால்மீகி ராமாயணம் முழுக்க மார்பிள் இருக்கு. அதுக்கான சித்திரமும் இருக்கு. இங்க பாருங்க சித்திரம். வால்மீகி முனிவர் அந்த வேடனை பார்த்துட்டு மானிஷாத பிரதிஷ்டாந்தம்ங்கிற ஸ்லோகத்தை சொல்றார். தமசான் தீக்கரை அதுதான். கிரௌஞ்ச பறவைக்கு பதிலாக கொக்கு இருக்கு. இவ்வாறு அங்கங்க சித்திரம் இருக்கு. இதெல்லாமே ராமநாமம் தான். பாலகாண்டம் பூர்த்தியாயிருக்கு. அயோத்தியா காண்ட ஆரம்பம். பிரதம சர்க்கா கச்சதாமாதுலகுலம் பரதேன ததானகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீத பிரீதி புரஸ்கிருதா. அதான் ஆரம்பம். சீதாராம். जय बोलो वाल्मीकि भगवान की. இது வால்மீகிய ராமாயண பவனத்தினுடைய ஹால். வால்மீகியினுடைய ராமாயணத்திலிருந்து ராம குணங்கள் வர ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்கள்லாம் இங்க எழுதியிருக்கு. வால்மீகி ராமாயணத்துல ராமகுணங்கள் தான் இல்லை, எங்கேயாவது ஹியூமன் வேல்யூஸ் மனித விழுமங்கள் இருந்தா கூட சோகோ நாசயத்தே தைரியம், இதெல்லாம் ஜென்ரல் ஹியூமன் வேல்யூஸ். சோகோ நாசயத்தே ஸ்ருதம், சோகம் நம்மளுடைய தைரியத்தை அழிக்கும், அதனால் சோகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சந்த் மணிராம்தாஸ் மகாராஜ் இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது, அதாவது ஆயிரக்கணக்கான சாதுக்களுக்கு பிக்ஷை, அதை தவிர ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தினுடைய மார்பிள்ளையே இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம், இது எல்லாத்தையும் ஏற்படுத்தணும் என்று நினைத்து இதில் இறங்கும் பொழுது அவருக்கு முதல்ல இது எப்படி நடக்குமோ, இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடக்குமோ, அபிலாஷை மனசுல இருக்கு, எப்படி நடத்த போறோமோ அப்படிங்கிற மனசுல கவலை வந்தது. அந்த சமயத்துல அவருடைய சொப்பனத்துல ஹனுமார் தரிசனம் கொடுத்து, நீங்க ஆரம்பிங்கோ, நானும் சேர்ந்துக்கிறேன், நாமே நடத்துவோம் என்று ஹனுமான் சொல்லிட்டார். ஹனுமார் வரப்போறார் என்கிறத எதிர்பார்த்து கொண்டு மணிராம்தாஸ் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ யாரோ ஒரு
தனிகர், கோடீஸ்வரர். அவர் ஊரில் ஹனுமாரை பிரதிஷ்டை பண்ணணும் என்று பிளான்லாம் பண்ணும்பொழுது அவருடைய சொப்னத்தில் ஹனுமார் தரிசனம் கொடுத்து, அயோத்தியாவில் சந்த் மணிராம்தாஸ் இருக்கார், அவரோட இடத்துல ஹனுமாரை பிரதிஷ்டை பண்ணு, ஏன்னா அங்கே தான் நடத்த வேண்டிய காரியம் இருக்கு என்று சொல்ல, இங்கே வந்து மணிராம்தாஸ் எங்கே இருந்தாரோ அந்த இடத்துல இந்த ஹனுமாரை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். இந்த ஆஞ்சநேய சுவாமி இங்கே வந்து எழுந்தருளி இவ்வளவு காரியங்களையும் பண்ணியிருக்கார். வால்மீகி ராமாயண பவன் என்கின்ற இந்த மொத்த வால்மீகி ராமாயண திருமாளிகையும் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் தினம் பிரசாதம் எடுத்துக்கொண்டு ராமாயண பாராயணம் பண்ணிண்டு தங்கக்கூடிய இடம். ஸ்ரீ ராகவேஸ்வர பாரதி சுவாமிகள் என்று சங்கரமடம், எந்த ஊர்? சிமோகா. சிமோகாவில் ராமச்சந்திரபுரத்தில் அந்த சங்கரமட்டத்தில் ராமர் தான் ஆராதன மூர்த்தி. அந்த சுவாமிகளுக்கு தோணித்து பல இடங்களில் 100 பேரை வச்சு ராமாயண பாராயணம் நடக்கிறது இல்லையா, அது மாதிரி 1000 பேரை வச்சு ராமாயண பாராயணம் பண்ணணும், ஒரே இடத்துல 1000 பேரை கூட்டி ராமாயண பாராயணம் பண்ணணும் என்று தோன்றியது. பொதுவாக 100 பேர் ராமாயண பாராயணம் என்றாலே அதை செய்யணும்னு நினைக்கிறவா வந்து ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணுவா. நம்ம சந்துரு பாகவதர் இருக்கார் இல்லையா, அவரை கான்டாக்ட் பண்ணுவா, அவர்கிட்ட அதுக்கான அட்ரஸ்லாம் இருக்கும். அதனால அது மாதிரி ராமச்சந்திரபுரம் சுவாமிகளும் 1000 பேர் கிடைப்பாளா என்று சந்துரு பாகவதத்தில் கேட்டார். சந்துரு பாகவதர் அடியனிடத்துல சொன்னார், 100 பேர் ராமாயண பாராயணம் நிறைய பண்ணியிருக்கோம், 1000 பேர் ராமாயண பாராயணத்துக்கு கிடைப்பாளா என்று கேட்ட உடனே அடியன் சொன்னேன், 1000 பேரும் ஒரே ஊர்ல கிடைப்பா. அது என்ன ஊர்? அப்படி ஒரு ஊர் இருக்கா? அயோத்தியை. அயோத்தியில 1000 பேர் ராமாயண பாராயணத்துக்கு கிடைப்பா. துளசி ராமாயணமா, ராமசரித்த மானசா, வால்மீகி ராமாயணமே 1000 பேர் பாராயணம் பண்றவா அயோத்தியாவில் கிடைப்பா. எப்படி போய் அழைச்சிட்டு வருது? எந்தெந்த அட்ரஸ்? 1000 அட்ரஸ் இருக்கா அவங்க கிட்டக்க? 1000 அட்ரஸ் தேவையில்லை. வால்மீகி ராமாயண பவன், மணிராம்தாஸ் சாவனி என்கின்ற இடத்த நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க ஒரு மகந்த் இருக்கார், ஸ்ரீ நிருத்ய கோபாலதாஸ் மகாராஜன், அவரிடத்துல தொடர்பு கொள்ளுங்கள் என்று இந்த அட்ரஸை கொடுத்தேன். இந்த அட்ரஸை எடுத்துட்டு நேராக இங்கே வந்தார். இங்கே வந்த உடனே சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணார். ராமாயண பாராயணத்துக்கு 1000 பேர் வேணும்னார். 1000 பேர் தானா, இன்னும் ஜாஸ்தி வேணுமான்னு கேட்டாராம் சுவாமிகள். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்ரீ நிருத்ய கோபாலதாஸ் சொன்னது, 1000 சாதுக்கள் வருவா, ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அந்த சாதுக்கள் சம்பாவனை எதுவும் வாங்கிக்க மாட்டா. நீங்க சம்பாவனை பண்ணாலும் வாங்கிக்க மாட்டா. சம்பாவனை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இங்க கண்டிஷன். அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நிஸ்வார்த்தமான சாதுக்கள், பாராயணத்துக்கு வந்த சாதுக்கள், அவளுக்குன்னு தனியா ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி அயோத்தியாவிலேருந்து ஷிமோகாவுக்கு ஏற்பாடு பண்ணி, ஷிமோகாவில் 1000 பேரும் சேர்ந்து ஒரு மகத்தான 1008 பேர் பாராயணம் ஜே 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 நடந்தது. அத்தியுதமாக நடந்தது. பொதுவாகவே இங்கேருந்து அயோத்தியாவிலேருந்து அங்கே வரவா எல்லாருமே வந்தான்னா, ஏன்னா அபூர்வமாக தான் வர வழக்கம். வந்தால் ஒரு 2-3 இடம் பார்க்கணும்பா. ஒன்று ராமேஸ்வரம், மற்றொன்று பாலாஜி, இன்னொன்று சமுத்திரம். ராமேஸ்வரமும் சமுத்திரமும் ஒன்று தான். அதனால நாங்கள் அங்கே வந்தோன்னா அங்கே அழைச்சிட்டு போகணுன்னு மட்டும்தான் கேட்டாலாம். அதனால அதெல்லாம் கொண்டு போய் காட்டிவிட்டு திருப்பி அழைத்து கொண்டு வந்தார்கள். அயோத்தியாங்கிறது 1000 பேர் ராமாயண பாராயணம் பண்ணக்கூடிய இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வால்மீகி ராமாயண பவனத்தில் நம்ம உட்காந்துருக்கிறோம். இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகத்தினால மணிராம்தாஸ் மகாராஜ் இவ்வளவு பெரிய திருப்பணியை செய்தார். ஜெயபோலோ ஹனுமானுக்கு. ஸ்வர்ணகனி, இந்த இடம் பேர் படீச்சாவனி, ராமானந்த சம்பிரதாயத்து சாதுக்கள் இருக்கிற இடம். இங்க பக்கத்திலேயே குண்டம் இருக்கு.
அந்த குண்டத்தை பற்றி ஸ்கந்த புராணத்தில் வருது. தஸ்மாத் தட்சிண திக்பாகே ஸ்வர்ணஸ்ய கணிருத்தமா எத்திர சக்கரே ஸ்வர்ண விருஷ்டிம் குபேரஹா ரகுஜாத் பயாத் சபர்யாசீத் தஸ்ய சர்வா மிருத்பாத்திர விஹித கிரியா பூஜா சம்பாரமாலோக்கிய தாதிருஷம் தம் முனீஸ்வரஹாயா. குத்சர் என்று ஒரு முனிவர் சிறு வயசுல குருவர்த்தாஹரணாயைவ தத்த சர்வஸ்வ தட்சிணம் துவாம் ந யாச்சே தனாபாவாத் அத்தஹ அன்யத்ர வ்ரஜாம் யஹம். பாடசாலையில் படிச்சுட்டு குருதட்சிணை என்ன கொடுக்கணும்னு கேட்டார். இந்த பையனுடைய ஏழ்மையை பார்த்துட்டு அவரோட குரு சொன்னார், ஒன்றும் கொடுக்க வேண்டாம்ப்பா. இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்ட உடனே குருவுக்கு கோபம் வந்துருத்தோ. அதனால போய் 1000 தங்க மொஹராக்களை கொண்டு வா என்று சொல்லிவிட்டார். அதனால இந்த பையன் எங்க போறதுன்னு தெரியாம இப்படி அலையும் பொழுது கேள்விப்பட்டான், ரகு மகாராஜாவினிடத்துல போனோம்னா நமக்கு தங்கம் கிடைக்கும். அதனாலேயே ரகு மகாராஜாவை தேடிண்டு வரான். ரகு மகாராஜா எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்பதான் ஒரு பெரிய வேள்வி நடத்தி இருக்கிறார். அந்த வேள்வியில எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டார். ஒரு குடில்ல உட்கார்ந்து இருக்கிறார். மண் தர ஒரே ஒரு மண் பாண்டம் வச்சுட்டு இருக்கிறார். ரகு மகாராஜாவை அந்த பையன் பார்க்கறான். வேதம் தெரிஞ்ச பையன் வந்திருக்கிறாரேன்னு வாருங்கள் என்று சுவாகதம் பண்றார். அந்த குழந்தை ரகுவை பார்த்துட்டு போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு கிளம்புறார். எதுக்காக வந்தீர், ஏன் கிளம்புறீர்? இல்லை, உங்ககிட்ட தங்கம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், குருதட்சிணை கொடுக்கணும். ஆனா நீங்க படுற பாட்டை பார்த்தா, உங்களோட நிலைமையை பார்த்தான்னா நானே தேவலாம் போல இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். ரகு சொன்னார், கவலைப்படாதப்பா, இந்த குடில்ல ஏதோ ஒரு மண்பாண்டத்தை வச்சு நான் உட்கார்ந்து இருக்கேன், உண்மைதான். இருந்தாலும் உனக்கு தங்க மொஹராக்கள் வேணும் என்றால் என்னோட ஃப்ரெண்டு தான் குபேரன். குபேரன்ட்ட சொன்னா அவன் கொடுப்பான், உனக்காக நான் சொல்றேன் என்று ரகு சொன்னாராம். தம அயாந்தம் குபேரோத விஜ்ஞாபிய வச்சனோதிதைஹி பிரசன்ன மனசம் சக்கரே விருஷ்டிம் சொர்ணஸ்ய ச அக்ஷயாம். குபேரன் இடத்துல ரகு சொல்ல உடனே குபேரன் தங்க மொஹராக்களை கொண்டு வந்து கொட்டினார். ஸ்வர்ண விருஷ்டி ரபூத் தத்ர சா ஸ்வர்ண கனிருத்தமா. இதுக்குதான் அயோத்தியாவில் ஸ்வர்ண கனி என்று பெயர். ச முனிம் தரிசயாமாச கனிம் தேன நிவேதிதாகாம் தஸ்மை சமர்ப்பயாமாச தாம் ரகுஹு கனிம் உத்தமாம். முனீந்திரோபி கிரஹீத்வாசு ததோ குருவர்த்த மாதராத் ராஜ்ஞே நிவேதயாமாச சர்வம் அந்யத் குணாதிகஹாயா வரானத ததௌ துஷ்டஹா கௌத்ஸோ மதிமதாம் வரஹாயா. குபேரன் தங்கத்தை கொட்ட அந்த தங்க மொஹராக்கள்ல தன்னுடைய குரு எவ்வளோ சொன்னாரோ அதை மட்டும் இந்த கௌத்சர் என்கின்றவர் எடுத்துட்டார். மற்றது எதுவும் எடுத்துக்கல. அதுக்கு மேல ஏராளமா குவிஞ்சு கிடக்கு. ரகு சொன்னார், எடுத்துக்கோப்பா. இல்ல குருதட்சிணையா இவ்வளவுதான் வேணுங்கிறத எடுத்துனுட்டேன். அந்த பையனுடைய வைராக்கியத்தை பார்த்து ரகு ரொம்ப பிரசம்சை பண்ணார், பிரமிச்சார், ஆச்சரியப்பட்டார். அதன் பிறகு அந்த தங்க மொஹராக்களை கொடுத்து அனுப்பிச்சா. ரகு மகாராஜா மற்றபடி அங்கே என்ன தங்கம் இருந்ததோ அது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு அவர் கஜானாவில் சேர்த்து விட்டார், மக்களுக்கு போய் சேரட்டம் என்பதற்காக. ரொம்ப அருமையான கதை இது. அந்த இடம் நாம் இப்போ இருக்கிறது குபேரன் சொர்ண விருஷ்டி பண்ண இடம். அங்கே இப்போ அழகான சீதாராமர்கள் கோவில், ராமானந்த சம்பிரதாயம், வடிச்சாவணி. சீதாவல்லபுலால் கீ ஜெய் சீதாராம். அயோத்தியாவில் துளசிதாசருடைய திருமாளிகை 3 க்ஷேத்திரங்கள்ல மாத்தி மாத்தி வாசம் பண்ணார் துளசிதாஸ். வாராணசி, அயோத்தியா, சித்திரக்கூட்டம். சித்திரக்கூட்டம் அவருடையவே சொந்த ஊரு, சொந்த வீடு. சித்திரக்கூட்டத்தில் பிறந்தவர் தான் துளசிதாஸ்.
சில வருடங்கள் சித்திரகூடம், சில வருடங்கள் அயோத்தியா, சில வருடங்கள் வாராணசின்னு திருப்பி திருப்பி வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய ராமச்சரித்த மானசம், துளசி ராமாயணம் என்கிறது இந்த 3 இடங்கள்லையுமே அருளி செய்யப்பட்டது. சில பாகங்கள் ராமச்சரித்த மானஸ்ல இங்க எழுதப்பட்டது, துளசிதாஸ் வாசம் பண்ண இடம். இந்த இப்போ உள்ள போய் அதை தரிசனம் பண்ண போறோம், துளசிதாஸ் தரிசனம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த துளசிதாஸோட ஆசிரமத்து பக்கத்திலேயே துளசி ஸ்மாரக் பவன், இது அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய விஷயம். இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். நம்மளால இப்போ உள்ள போய் பார்க்க முடியாது, ஏன்னா ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. ராம ஜென்ம பூமியோட சேர்த்து இதையும் ரெனோவேட் பண்றா. உள்ள எல்லா மாநிலங்கள்லேருந்தும் பாரத தேசத்துல உள்ள ராமாயண விஷயமான சித்திரங்கள், சிற்பங்கள் எல்லாத்தினுடையும் ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த துளசி ஸ்மாரக் பவன் இருக்கிறது. இது ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய கலாசாலையும் கூட. ஏன்னா தினமுமே ராமாயண நாடகம் நடக்கும் அங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, தினமும் நடக்கிற ராமாயண நாடகத்துக்கும் ஹால் முழுக்க கூட்டமா இருக்கும். 366 நாளும் ராமாயண நாடகம், 366 நாளும் ஹால் முழுக்க கூட்டம் அப்படிங்கிறது இங்கே தான் பார்க்க முடியும். ராமாயண நாடகமும் வெவ்வேறு மொழிகள்ல கூட நடக்கும். ஒடியாலேருந்து வந்து நடக்கும், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், பல இடங்கள்லேருந்து இங்கே ராமாயண நாடகம் நடக்கிறதா அடியேன் பார்த்துருக்கிறேன். தமிழகத்திலேருந்தும் இங்கே ராமாயண நாடகம் நடக்கணும் என்று அடியனுடைய விருப்பம் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வரும்போது பார்த்தது இல்லை. அது மாதிரியான ராமாயண நாடகங்களும் இப்போ வால்மீகி ஆசிரமத்தில் பெங்களூரில் இந்த ராமாயணம் பண்ணோம் இல்லையா, கான்ஃபரன்ஸ் டயத்தில், ராமாயண கான்ஃபரன்ஸ் டயத்தில் இந்த தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராமாயணம் பண்ணோம் இல்லையா, அந்த ராமாயண நாடகத்தை இங்கேயும் வச்சுக்கணும் என்று ஒரு விருப்பம் இருக்கு. ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். ரொம்ப அருமையான கோவில் இது. திருவயோத்தியில இந்த கோவிலுக்கு அம்மாஜி மந்திர் என்று பெயர். தமிழகத்திலேருந்து இந்த கோவில் அழகா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த தம்பதிகள் ஸ்ரீ யோகி பார்த்தசாரதி ஐயங்கார், ஸ்ரீமதி சிங்கம்மாள் என்கின்ற இவா 2 பேரும் அயோத்தியாவில் எழுந்தருளி அயோத்தியாவையே ஆசிரியித்து இங்கே உள்ள சாதுக்களோட பழகி இங்கேயே வாழ்ந்து இந்த ஒரு அருமையான கோவிலை நிர்மாணம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த அம்மா தான் அம்மாஜி. இந்த அம்மா அவ்வளோ அருமையா ராமாயண பிரவச்சனம், பொதுவாக சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் இங்கே பிரவச்சனம் பண்ணுவாளாம். பண்ணும்பொழுது அயோத்தியாவில் உள்ள சந்துக்கள்லாம் கூட வந்து கேட்பாளாம். நிறைய அயோத்தியாவுடைய சாதுக்கள்லாம் வந்து கேட்பா. ஹிந்தியில் பிரவச்சனம் பண்ணுவா, தமிழ்லையும் பண்ணுவா. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் முன்னாடி அவள் இங்கே வந்து ரொம்ப பெரிய யோகாபியாசத்துலேயும் ரொம்ப பெரியவாளாக இருந்திருக்கா. அவள் தம்பதிகளை யோகத்திலையும் பெரியவாளாக இருந்திருக்கா. இங்கே வந்து இந்த கோவிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இன்னொரு அழகான சம்பவம், இந்த சுவாமியினுடைய மருமான் தான் ராமகிருஷ்ணா மிஷன்ல ரொம்ப பிரசித்தமா அழகிய சிங்க பெருமாள் என்று சொல்லுவார். அவர்தான் விவேகானந்தருக்கு சிகாகோல போய் அந்த ஹிந்து ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஹிந்து ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை, இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் சுவாமி விவேகானந்தர் அங்கே போய் பேசணுங்கிறதுக்காக ரொம்ப முனைஞ்சு அதுக்கான நிதி திரட்டி விவேகானந்தரை சிகாகோவுக்கு அனுப்பி வச்சவர் விவேகானந்தருடைய ஆத்தரான நண்பர் அழகிய சிங்க பெருமாள் என்று. இவா கட்டின கோவில் இன்றைய தினம் வரைக்கும் அவளுடைய தபசு, பிரபுவனுடைய சாநித்தியம் ரொம்ப விசேஷமாக இங்கே மாசோத்சவ, நித்தியோத்சவ, பட்சோத்சவ, பிரம்மோத்சவாதிகள்லாம் நடந்துட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளில் பவித்ரோத்சவம் ஆரம்பிக்க போகிறது. இங்கே
இந்த கோவிலை இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக தான் இப்போ காட்டுறேன். இது ஒரு ஒரு நூற்றாண்டு முன்னாடியே வந்த கோவில். தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து பல மடங்கள் கோவில்கள் இங்க வந்தாச்சு. ஒரு நூற்றாண்டு முன்னாடியே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டிய கோவிலும் அயோத்தியாவில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்குநேரி மடம் அவர்களுடைய ரொம்ப பெரிய கோவில் விபீஷண குண்டத்தில் இருக்கு. திருதண்டி சின்னஜீயர் சுவாமிகளுடைய கோவில் இருக்கு. அழகேசிங்கர் மடம் இங்க வந்துன்னு இருக்கு. அதை தவிர காஞ்சி மடம் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்கள் முன்னாடியே இங்க அந்த ராமருடைய சன்னதி ரொம்ப அழகா அமைச்சிருக்கு. இப்போ தற்பொழுது சிங்கேரி மட்டத்துல இடம் வாங்கியிருக்கா, கோவில் கட்டின்னு இருக்கா. இதை தவிர மாத்வ சம்பிரதாயத்துல உத்தராதி மட்டம் இருக்கு அயோத்தியாவில், கொஞ்சம் ரொம்ப காலமாவே இருக்கு. இவ்வாறு பல மடங்கள் ஆசிரமங்கள் நம்முடைய தென்னிந்தியாவிலிருந்தும் இங்க வந்து ஸ்தாபிக்கப்பட்ட மடங்கள்லாம் நிறைய அயோத்தியாவில் இருக்கு. இங்க மற்றொரு விஷயம் சொல்ல வேண்டியது, யதிராஜ மட்டம் ஜீயர், அந்த ஜீயர் சுவாமிகள் வந்து இங்க ஸ்ரீ ராமானுஜ மூர்த்தி வச்சிருக்கார். இந்த மூர்த்திக்கு மரியாதா மூர்த்தி என்று பெயர், ஐடல் ஆஃப் டிக்னிட்டி அப்படின்பா. அயோத்தியாவில் இந்த ஸ்ரீ ராமானுஜரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த ராமானுஜரையும் நாம் இப்போ சேவிப்போம். இந்த இடத்த வந்து ஒரு சாம்பிளா காட்டினேன். இது மாதிரி பல மட்டங்கள் அயோத்தியாவில் இருக்கு, பாமரர்கள்லேருந்து பண்டிதர்கள் வரைக்கும். இப்போ தமிழகத்திலேருந்து உள்ள மட்டங்களை பத்தி சொன்னேன், அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலேருந்துமே மட்டங்கள் இருக்கு. ட்ரைபல் ஜனங்கள் கூட இங்க கோவில் கட்டியிருக்கா. நிஷாதராஜ் குஹ மந்திர் என்று பெயர். ஆரிய வைசியால் கூட இங்க இடம் வாங்கியிருக்கா. இப்போ இப்படி இது ஒரு மொத்த பாரத நாட்டினுடைய ஒரு பெரிய சம்மேளனமாக நம்முடைய அயோத்தியா என்கிறது இருக்கு. ஜெய் சீதாராம். IVC Studios. We ensure your happiness.